ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சினோ ஸ்டோரிஸ். இன்னைக்கான நிகழ்வு ரொம்ப திகிலான நிகழ்வாக இருக்க போது. காரில் வரவங்க ஷார்ட்கட்டாக வந்துட்டுருக்காங்க. அப்படி வரும்போது ஒரு ஷார்ட்கட் ஏண்டா வந்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அமானுஷமான பயங்கரமான நிகழ்வை சந்திச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே அதோடு சரிங்க, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு கூட நினச்சாங்களாம். அந்த அளவுக்கு பயங்கரமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றதை வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், மறக்காமல் ஹைப் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. வாங்க அந்த ரெண்டு பேர்த்துக்கும் என்ன நடந்துச்சுன்றதை வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவரோட பேர் கார்த்திக், இன்னொருத்தரோட பேர் மணிமாறன். ரெண்டு பேருமே சேர்ந்து சென்னையில இருந்து பெங்களூருக்கு வராங்க. வரும்போது இவங்க காரில் தாங்க வந்திருக்காங்க. பெங்களூரில் இவங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்காக வரலாம் அப்படின்னு தான் வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் தான் அந்த கார்லேயும் வந்திருக்காங்க. அப்போது வர வழியில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஷார்ட்கட்டாக வந்திருக்காங்க. இது எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்ச ரூட். ஆனால் இப்போது இங்கே பெங்களூருக்கு வர வழியில் ஒரு ஷார்ட்கட்டில் நுழையிறாங்க. அந்த ஷார்ட்கட் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. இது வரைக்கும் அவங்க அந்த ஷார்ட்கட்டில் வந்ததே கிடையாது. ஹைவேஸ்லேருந்து அந்த ஷார்ட்கட்டில் இறங்குறாங்க. அந்த காடே ஃபுல்லாக கபோர்னு இருட்டாக இருக்குது. இப்போ ரெண்டு பேருமே ஒரு மாதிரி நெருடலாக இருந்திருக்கு. என்னடா இவ்வளோ இருட்டாகுதே, நம்ம இந்த ஷார்ட்கட்டில் போய் தான் ஆகணுமா அப்படின்ற அளவுக்கு கார்த்திக்கு தோணியிருக்கு. ஆனால் கார் டிரைவ் பண்ணுறது மணிமாறன். இவர் என்ன பண்ணுறாருனா, டேய் நமக்கு மொபைல் இருக்குது, ஜிபிஎஸ் இருக்குது, மேப் இருக்குது, இதுக்கு மேலே என்னடா வேணும், நம்ம இதிலே போயிடலாண்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, கார் ஓட்டுறவனே ஓகே சொல்லிட்டானே அப்படின்ற காரணத்தினால கார்த்திக்கும் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்காரு. இப்போது அந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்சு கொஞ்சம் தூரம் வந்துட்டாங்க. அதன் பிறகு பார்த்தா அந்த நடு காட்டுக்குள்ளே ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் இவங்க கார் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஜன்னல்கள்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கண்ணாடிக்குள்ளேயே வந்து கேட்குற அளவுக்கு பயங்கரமான சத்தமாக இருக்குது. இந்த சத்தம் முதல்ல கேட்கும்போது இது காட்டுப்பகுதி, வனவிலங்குகள் ஏதாவது கத்திருக்கும் அப்படின்னு தான் நினச்சாங்களாம் ரெண்டு பேருமே. ஆனால் கொஞ்சம் தூரம் போகவே கார்த்திக் என்ன பண்ணுறாருன்னா சுற்றி பார்த்துக்கிட்டே வராருங்க. அந்த சைடெல்லாம் பார்க்குறாரு. அப்போது நிலா வெளிச்சம் கூட அந்த காட்டுக்குள்ளே வர முடியாத அளவுக்கு பயங்கரமாக அடர்ந்த காட்டுக்குள்ளே இவங்களுக்கு மட்டும் ஒரு இடத்துல வெளிச்சம் தெரியும். யாருக்கு? இந்த கார்த்திக்கு. பார்க்குறாருங்க. அந்த வெளிச்சம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நிற்கிற அந்த ஷேடோ மட்டும் தெரிகிற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயுமே வெளிச்சம் இல்லை, அந்த ஷேடோ மட்டும் தெரிகிற அளவுக்கு தான் வெளிச்சம் இருக்கு. அப்போ பார்த்ததும் கார்த்திக்கு பயம் வந்துருச்சு. டேய் மணி, அங்கே பாருடா, அங்கே ஏதோ நிற்கிற மாதிரி இருக்குல்ல, அங்கே மட்டும் வெளிச்சம் இருக்கு பாரு, என்ன ஒரு அதிசயம் பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போவும் மணிமாறனும் பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்து கொஞ்சமாக அது நகர்ந்து வர மாதிரி இருக்குங்க. இவங்க கார் போயிட்டு பார்த்தீங்களா, அந்த டைரக்ஷனில் நடந்து வர மாதிரி இருக்கு. டேய் அது நிற்கலடா, நடக்குதுடா, எப்படிடா இது ஒரு அதிசயம், அதுவும் பின்னாடி எங்கேயுமே அந்த வெளிச்சம் இல்லை, அந்த ஷேடோ மட்டும் தெரிகிற அளவுக்கு எப்படா வெளிச்சம் இருக்கும் அப்படின்னு ரெண்டு பேரும் குழப்பத்தோட அப்போதான் முறையாக அந்த மாதிரியான உருவத்தை பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் பயத்தோடையும் பார்க்குறாங்க. நடுக்காட்டுக்குள்ளே ஏதோ மர்மம் அப்படின்னு கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. காரெல்லாம் ஸ்லோ பண்ணிட்டாங்க. அப்படியே காரை நிறுத்திட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. சர்ன்னு அந்த உருவம் வந்துச்சுங்க. இவங்க பயங்கரமாக அலறி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ அப்படின்னு கத்திட்டு இருக்கிறாங்க காருக்குள்ளே. அந்த உருவம் இவங்களோட காரை கிராஸ் பண்ணி போயிடுச்சு ஒரு மின்னல் வேகத்தில். இப்போ கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த மரமெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடமெல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. எங்கேயுமே அந்த உருவம் இல்லை. கார்த்திக் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாரு பார்த்தீங்களா, அங்கேயும் பார்க்குறாரு, அங்கேயும் எதுவுமே இல்லை. என்னடா எங்கேயுமே எதுவுமே இல்லை, நம்மளோட கற்பனைடா. டே இந்த காட்டுக்குள்ளே நம்ம வரும்போதே ஃபஸ்ட்டு நம்ம பயந்தோம் இல்லடா, அந்த காரணத்தினால தானே நமக்கு அப்படி இருக்குது அப்படின்னு மணிமாறனும் இங்கே கார்த்திக்கும் ரெண்டு பேரும் மாற்றி ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. அடுத்தது காரை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கொஞ்சம் தூரம் ஒரு கிலோமீட்டர் போயிருப்பாங்களாங்க. அதுக்குள்ளேயுமே மறுபடியும் ஒரு அமானுஷம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட்டோட சைடு ஓரத்தில் கார்த்திக் மறுபடியும் யதார்த்தமாக பார்க்குறாரு. பார்க்கும்போது இவர் அதிர்ந்தே போயிட்டாருங்க. என்ன காரணம்னா, இவங்க 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு ஷேடோ மாதிரி பார்த்தாங்க பார்த்தீங்களா, அதே ஷேடோ இப்போது இவங்களோட காருக்கு பின்னாடி நிற்கிற மாதிரி இருக்கு. அந்த ரெட் கலர் லைட்லாம் எரியும் பார்த்தீங்களா பின்னாடி, அந்த வெளிச்சத்தில் பார்க்குறாருங்க. அது ஒரு பொண்ணோட உருவம். அது ஒரு ஷேடோ அப்படின்றது இல்லை, பொண்ணோட உருவமாகவே இப்போ தெரியுது. இதை பார்த்ததும் கார்த்திக் இன்னும் அதிர்ந்து போயிட்டாரு. தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இந்த நடுக்காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு நிற்கிறாளே அப்படின்னு. அடுத்து இந்த காரில் இருந்து பின்பக்கமாக திரும்பி பார்க்குறாருங்க.
அது முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்காரு. பின்னாடி பார்க்குறாரு. பார்த்தா அந்த உருவம் கீழே நிற்கலைங்க. இந்த காரோட பின்னாடி அந்த பேனட்டில் ஏறி டிக்கியில் ஏறி உட்காந்துட்டு வருது. எப்படி இருந்திருக்கும்? டேய் மணி, இங்கே பாடுறா, பின்னாடி பாடுறா, டேய் வண்டி நிறுத்துடான்னு கார்த்திக் கத்திருக்காரு. உடனே மணிமாறனும் வண்டி நிறுத்திட்டு பின்னாடி பாடுறான்னு சொல்லவும் பின்னாடி பார்க்குறாரு. பார்த்தா அந்த டிக்கி மேலேயேங்க அப்படியே ஒரு உருவம், ஒரு பொண்ணோட உருவம் உட்காந்துட்டு இருந்திருக்கு. அப்படியே ஃபுல்லாக தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது. அந்த முடிகள் மட்டும் காற்றுல பறக்கிற மாதிரி இருக்குது. சுற்றி எங்கேயுமே காற்றே கிடையாது. இந்த முடி மட்டும் பறந்துட்டுருக்கு. பார்த்த 2 பேருக்கும் கொலையெல்லாம் நடுங்கிருச்சு. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, இன்னும் 4 கிலோமீட்டர் போகணுமே இந்த காட்டை கடக்கிறதுக்குன்ற பயத்தோட மணிமாறன் காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் ஸ்பீடாக போகிறாருங்க. இவருக்கு மட்டும்தான் ஃபுல் ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியுது. பக்கத்தில் உட்கார்ந்து இந்த கார்த்திக்கும் டே இவ்வளோ ஸ்பீடு போகாதடா, பொறுமையாக போடான்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்களுக்கு அந்த கார் போகிற இடம் எல்லாமே ஆல்ரெடி பார்த்த இடம் மாதிரியே இருக்குது. அதே இடத்துலையே இருக்கிற மாதிரி இருக்குது. டே என்னடா இது, எவ்வளோ நேரமாக நம்ம இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்குடா, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க அதே இடத்துல தாங்க இருந்திருக்காங்க. கொஞ்சம் கூட நகரவே இல்லை. ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கு மட்டும்தான் அந்த கார் ஸ்பீடாக போகிற மாதிரியே தெரிஞ்சிருக்கு. இப்போ கீழே இறங்கினவங்க சுற்றி பார்க்குறாங்க. பின்னாடி இந்த டிக்கி மேலே ஒரு உருவம் பார்த்தாங்க இல்லையா, அந்த உருவம் இருக்கா இல்லையான்னு பார்க்கலான்னு மொபைலில் டார்ச் ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணிவிட்டு பின்னாடி எல்லாம் வந்து சுற்றி பார்க்குறாங்க. எங்கேயுமே அந்த உருவம் இல்லை. அப்பாடா எங்கேயோ போயிடுச்சுடா, வாடா இப்போ வந்து வண்டி இடுறா அப்படின்ட்டு அந்த காரை எடுக்கிறதுக்கு மணிமாறனை கூட்டிக்கிட்டு கார்த்திக் வரார். வந்து அந்த கார்த்திக் ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காந்துட்டாருங்க. மணிமாறன் உள்ள சீட்டில் உட்காரும்போது ஒரு பயங்கரமான நிகழ்வு, பயங்கரமான அமானுஷன் கூட சொல்லலாம். என்ன நடந்துச்சுன்றது வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கோஸ்ட் ஸ்டோரிஸை நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ண முடியும். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த கார்த்திக்கும் உட்கார்ந்ததுமே இந்த டிரைவர் சீட்டை பார்க்குறாருங்க. இங்கே மணிமாறனும் டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டாரு. ஆனால் அங்கே உள்ள ஒரு உருவம் உட்காந்துட்டு சேம் அதே டிரைவர் சீட்டில் ஒரு பொண்ணோட உருவமாக இருக்குது. இப்போ அந்த பொண்ணோட உருவம் என்ன கலர் சுடிதார்னு தெரியல, ஆனால் சுடிதார் போட்டிருக்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அந்த முகமே ஃபுல்லாக கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சாம்பல் மாதிரி அப்படியே சாம்பல் அங்கங்கே ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஒன்றுமே புரியல, என்னடா இவன் உட்கார்ற சீட்டில் யாரும் உட்காந்துட்டு இருக்காங்களே என்னடா அப்படின்னு நல்லா உத்து பார்க்குறாங்க. பின்னாடி பார்த்தா அதே உருவம் தான் இங்கே உட்காந்துருக்கு. இப்போ மணிமாறனும் உள்ளே உட்காரலான்னு கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. சேம் அதே சீட்டில் ஒரு உருவம் இருந்தது. 2 பேரும் கத்துன்னு கத்திட்டு கார்த்திக் அந்த காரை விட்டு இறங்கி ஓட்டம் பிடிச்சி ஓடுறாருங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஓடிருக்காங்க. காரை விட்டு இப்போ வந்த வழியாகவே ஓடிருக்காங்க. இப்படி ஓடினா கொஞ்சம் பக்கம் அப்படின்னு நினச்சிட்டு ஓடிருக்காங்க. இவங்க ஓட ஃபுல்லாக காடுகளாக தான் இருக்குது. ரொம்ப நேரம் ஓடிட்டாங்க. கையில் மொபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு அந்த மேப்பை போட்டு பார்க்குறாங்க, இங்கேருந்து இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு. இவங்களோட கெட்ட நேரமாக என்னமோ அந்த மொபைலில் டவரே இல்லை, நோ சிக்னல், அதாவது நோ சர்வீஸில் விழுந்துருச்சு. இப்போ 2 பேருக்குமே செய்யறது என்ன பண்ணுறது அப்படின்றது புரியாமலே ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. இவங்க ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போதே பின்னாடி பேக்கில் இருந்து மறுபடியும் ஒரு பொண்ணு அலற மாதிரியான சத்தம் அந்த காட்டுக்குள்ளே எல்லா பக்கமும் எதிரொலிக்குது. இந்த சத்தத்தை கேட்ட 2 பேருக்குமே ஒட்டமெல்லாம் அப்படியே சிலுத்து போயிடுச்சு. ஏய் மறுபடியும் அதே சத்தம் கேட்குதுடா, டேய் அதே சத்தம் தான்டா அப்படின்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பயந்துக்கிட்டே பேசுகிறாங்க. 2 பேரும் பேசிட்டே கார்த்திக் மட்டும் மணிமாறனுக்கு பின்னாடி பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஒரு உருவம் நின்றுட்டுருக்கு. அதே பொண்ணோட உருவம் தான். இப்போ அதே பொண்ணோட உருவத்தோட அந்த வாய்ஸ் தான், அந்த சத்தம் தான் எதிரொலிச்சிட்டு இருக்கிற மாதிரி கார்த்திக் பார்க்குறாரு. அந்த வாய் அசையத்தை பார்க்குறாரு. கத்துன்னு கத்துதுங்க. பயங்கரமான சத்தமாக இருக்குது. 2 பேருக்கும் அப்படியே காதை அடைக்கிற மாதிரி இருக்குது. இந்த சத்தத்தை கேட்டதும் கார்த்திக் அப்படியே அரண்டு போய் நின்றுட்டு இருக்காருங்க. டே என்னடா ஆச்சு அப்படின்னு மணிமாறனும் கார்த்திகை கேட்டுட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. அந்த உருவம் அங்கே தாங்க நின்றுட்டுருக்கு. நின்ன உருவத்தை நல்லா பார்க்குறாரு. அது அப்படியே அங்கங்கே காயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முகமெல்லாம் கீறல் விழுந்த மாதிரியும் இருக்குது. எப்படியோ இருக்குங்க அந்த உருவம். அப்படியே பார்க்கறதுக்கு ரொம்ப கோரமாக இருக்குது. கண்ணில் பார்க்கவே முடியாத அளவுக்கு இருக்குது.
இந்த உருவத்தை பார்த்துட்டு 2 பேரும் இன்னும் பயந்து நடுங்கி ஓட்டம் பிடிச்சு ஓடுறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் பின்னாடியே ஓடுறாங்க. ஆனால் இவங்க ஓடி வந்த அந்த இடமும் ஆல்ரெடி நின்றுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அதே இடம் மாதிரி இருக்கு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு லூப் மோடு மாதிரி மாற்றி மாற்றி அதே இடத்துக்கே வந்துட்டு இருந்திருக்காங்க. என்ன இதே இடத்துக்கு வந்துட்டே இருக்கும், மறுபடியும் வரமே, இப்போ பாடுறா மொபைலை பாடுறா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போவும் மொபைல் நோ சர்வீஸில் தான் இருக்குது. நெட் ஒர்க் ஆகலை, கால் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. இப்போ 2 பேருமே முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம இந்த இடத்துலேருந்து எப்படியாவது ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த கார் நிறுத்திருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் நோக்கி வராங்க. ஒரு வழியாக காருக்கிட்டையும் வந்துட்டாங்க. டேய் காருக்கிட்ட வந்தாச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்ன நடந்தாலும் கீழே இறங்கக்கூடாது, சீக்கிரமாக நீ போய் காரை எடு அப்படின்னு மணிமாறனை சொல்லிட்டு கார்த்திக்கும் ஓடி வந்து வேகமாக அந்த காரை நிறுத்திட்டாங்க. 2 பேரும் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு நேராக போகிறாங்கங்க. அந்த 4-5 கிலோமீட்டரையும் கடந்து அந்த மெயின் ரோடு, அந்த பைபாஸ் ரோடை பிடிச்சதுக்கு அப்புறமா தான் 2 பேத்துக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. என்ன காரணம்னா, இவங்க ஆல்ரெடி அந்த லூப் மோடு மாதிரி மாற்றி வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மறுபடியும் நம்ம மாட்டிக்குவோமோன்ற பயத்தில் இருந்தாங்க. இப்போ ஒரு வழியாக பைபாஸ் பிடிச்சாச்சு. இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நல்லபடியாக அவங்க பெங்களூர் பக்கமாக நெருங்கிட்டாங்க. அதன் பிறகு தான் ஒரு இடத்துல இறங்குறாங்க, டீ எல்லாம் குடிக்கிறாங்க. டீ குடிச்சிட்டு மறுபடியும் அந்த காரில் ஏறுறாங்க. மறுபடியும் ஏறும்போது தான் வித்தியாசமான ஒரு ஸ்மெல்லு, பயங்கரமான ரத்த வாடை மாதிரி அடிச்சிருக்கு. இந்த ஸ்மெல்லு வந்ததும் 2 பேருமே ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்க்குறாரு. அரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் மெதுவாக ஒரு சேர பின்னாடி பக்கம் பார்க்குறாங்க. பின் சீட்டில் பார்க்கும்போதும் எதுவுமே இல்லை. அப்பா எதுவுமே இல்லைடா, நம்மளோட கற்பனை தான்டா, இந்த ஸ்மெல்லாம் எதுவுமே இல்லைடா, எங்கேயோ பக்கத்துலேருந்து வருதுடா அப்படின்ட்டு மறுபடியும் கார்லாம் எடுத்துக்கிட்டு நேராக பெங்களூர் போகிறாங்க. போயிட்டு அங்கே ஒரு ஹோட்டலில் ரூம் எடுக்கிறாங்க. ரூம் எடுத்து அங்கேயே தங்கிட்டு அதன் பிறகு அடுத்த நாள் காலையில் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு ஃப்ரெண்டெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அவங்களோட ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணிவிட்டு அதன் பிறகு இவங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு அன்னைக்கு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போதே காரெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. காரில் அந்த க்ளீன் பண்ணுறது எல்லாமே பண்ணிவிட்டு இவங்களோட திங்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்து வச்சுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறது தான். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எல்லோரும் சாப்பிட்டாச்சு. அந்த ரிலேட்டிவ் வீட்டுக்கும் எல்லார் வீட்டுக்கும் போயாச்சு, எல்லாரையும் பார்த்தாச்சு. சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போது அந்த கார் பார்க்குறாங்க. யார் பார்க்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு கார்த்திக் தாங்க பார்த்துருக்காரு. பார்த்தா அந்த காருக்குள்ளே யாரோ உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. கார்த்திக் என்ன நினச்சிட்டாரு, சரி ஃபங்க்ஷன் வீடு இல்லையா, அதனால கூட அந்த மாதிரி யாராவது உட்காந்துருப்பாங்க, நம்ம போனோம் அப்படின்னா இறங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அதை பெருசு பண்ணலை. மணிமாறன் இதை கவனிக்கவே இல்லை. 2 பேருமே காருக்கிட்ட வராங்கங்க. அவங்க ஃப்ரெண்டு மட்டும்தான், ஒரே ஒருத்தர் மட்டும்தான் காருக்கிட்ட நிற்கிறாரு. மற்றவங்கெல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது கார்த்திக் வந்துட்டு, டேய் இந்த மாதிரி தான்டா நாங்கள் வர வழியில் நடந்துச்சா, மணி வேணா கேள்றா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டும் என்ன சொல்கிறாருன்னா, டேய் அந்த ஷார்ட்கட்டில் போகாதீங்கடா, அங்கே அமானுஷங்கள்லாம் நிறைய இருக்குது, இதெல்லாம் தெரியாமல் எதுக்கிட்ட அந்த ஷார்ட்கட்டில் இறங்குனீங்க, அப்படி ஏதாவது ஷார்ட்கட்டில் போகணுன்னா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அமானுஷம் அந்த இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லியாச்சு, இதுக்கப்புறம் அதை மாற்ற முடியாது அப்படின்றதுனால போகும்போது அந்த ஷார்ட்கட்டில் போகாதீங்கடா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு தைரியம் சொல்லி அனுப்பியிருக்காரு. இவங்களும் நேராக காரை எடுத்துக்கிட்டே கிளம்புறாங்கங்க. சென்னை நோக்கி வர்றாங்க. வர வழி இல்லாமல் பைபாஸில் மட்டும்தான் வர்றாங்க. அப்போது ஒரு இடம் வரும்போதெல்லாம் சுத்தமாகவே எந்த ஒரு வாகனமுமே வரவே இல்லையாங்க. அங்கங்கே லைட் மட்டும்தான் எரிஞ்சிட்டு. அந்த வெளிச்சத்தில் இவங்க போகிற அந்த ரோட்லேயே கொஞ்சம் தூரத்தில் நடு ரோட்டில் யாரோ உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதை பார்த்த 2 பேரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, அது ஒரு பொண்ணு தான் போல், நடு ரோட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, ஏதோ பிரச்சனை போல், அந்த சூசைட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் தூரத்துலேயே காரை ஸ்லோ பண்ணியிருக்காங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு அந்த பொண்ணை தாண்டி ஓவர்டேக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வராங்கங்க. அப்போ 2 பேருமே அந்த பொண்ணை பார்க்குறாங்க. அது பொண்ணே கிடையாது, ஆல்ரெடி இவங்க பார்த்தா அதே பொண்ணோட ஆன்மை தான் இப்போ அங்கேயும் உட்காந்துட்ருக்கு. இவங்க கார் ஓவர்டேக் பண்ணி போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு மிரர் வழியாக 2 பேருமே பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு எழுந்து நிற்கிறாங்க. நின்ன பொண்ணு ஒரே செகண்டில் மாயமாக மறைஞ்சிட்டாங்க. எங்கே போனாங்கன்னு தெரியல. இப்போ 2 பேருக்குமே டே அது மறைஞ்சிருச்சுடா, ஆனால் இருந்தாலும் நமக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துருமோ அப்படின்னு பயமாக இருக்குடா அப்படின்னு பேசிக்கிட்டே காரை ஓட்டிட்டு போகிறாங்க. சடனாக அவங்களோட காருக்கு முன்னாடி வந்து நின்றுடுச்சு. இவங்களால பிரேக்கும் போட முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே தடுமாறி பிரேக்கு போடுறதுக்குள்ள அந்த கார் போயிட்டு ஒரு இடத்துல இடிச்சதுக்கு அப்புறமா தான் கார் நின்றுருக்கு.
நின்னதுமே உடனே அந்த காரை விட்டு வேக வேகமாக வெளியே ஓடி வந்து அந்த ரோட்டில் சுற்றி சுற்றி பார்க்குறாங்கங்க. எதுவுமே இல்லை. ஆனால் இவங்க இடித்தது அப்படியே நல்ல ஒரு ஆள் மேலே இடித்தா பட்டார்னு எப்படி சவுண்டு வருமா, அந்த சவுண்டும் வந்திருக்கு. இடித்தா அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா, இடிச்சிட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரியும் இவருக்கு தோணிருக்கு. ஆனால் இப்போ யாருமே இல்லை. டேய், இது நம்மளை விடாது போலடா, சீக்கிரமாக கார் எடுறா, நம்ம எப்படியாவது நேரமாக அந்த சென்னைக்கு போய் சேர்ந்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. கிளம்பி மறுபடியும் போகிறாங்கங்க. ஒரு 5 கிலோமீட்டர் போயிருக்கலாம். அவ்வளோ தூரத்தில் மறுபடியும் இவங்களோட கார் போகிறோம் அந்த ரூட்டுக்கு முன்னாடி அதே பொண்ணு வந்து நிற்கும். இப்போ லிஃப்ட் கேட்குற மாதிரி நின்றுட்டுருக்கு. இவங்க தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லா தெரியல, பக்கமாக நெருங்கி போக போக தெரியுது. சேம் அதே ஆன்மா தான் அப்படின்றது. 2 பேரும் அள்ளு விட்டுட்டாங்கங்க. பயந்து நடுங்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு இவங்களுக்கு யாருக்குமே புரியவே இல்லை. மறுபடியும் நம்மக்கிட்ட வருதே அப்படின்ற காரணத்தினால இவங்க கார்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சாமி பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அதன் பிறகு காரை ஓட்டுறாங்க. இப்போ அந்த சாமி பாட்டு போட்டதுமே இவங்க 2 பேத்துக்குமே ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்குங்க. இதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே தோணிருக்கு. இவங்க நினச்ச மாதிரியே அடுத்தது இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நல்லபடியாக வீட்டுக்கும் போகிறாங்க. போனதுக்கு அப்புறமா ஒரு 4 நாள் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருந்திருக்குங்க. 5ஆவது நாள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே சேர்ந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, டேய், அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது நடந்துச்சாடா, ஏதாவது கெட்ட கனவோ இல்லை வேறு ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கார்த்திக் வந்து மணிமாறன்ட்ட கேட்குறாரு. மணிமாறன், எனக்கு எதுவும் நடக்கலடா, உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. டேய், எனக்கு டெய்லி தூக்கத்தில் அந்த பொண்ணு கத்துற மாதிரியான சத்தம் கேட்டுகிட்டே இருக்குடா, அதுவும் என் காது பக்கத்துலேயே கத்துற மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது கிண்டலுக்காக தாங்க சொல்லியிருக்காரு மணிமாறன். போச்சுடா, அந்த பொண்ணு உன் பக்கத்துலேயே தான் இருக்குது, ஒன்று தான் பிடிச்சிருச்சு, போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதுவே கார்த்திக்கு ரொம்ப பயமாக இருந்திருக்கு. டேய், அப்படிலாம் விளையாட்டுக்கு கூட சொல்லாதடா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசி முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இங்கே கார்த்திக் போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கிறாராங்க. படுக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்காரு. படுத்த கொஞ்ச நேரத்துலேயே உடம்பெல்லாம் அப்படியே பயங்கரமாக சூடாக்குற மாதிரி இருக்குது. நெருப்பு மேலே படுத்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்குங்க. கை காலெலாம் அசைக்கவே முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. அப்போ இவங்களோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா எனக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட அம்மா வந்து தொட்டு பார்க்கும்போது உடம்பு ஜில்லுன்னு நார்மல் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஆனால் கார்த்திகைக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே பயங்கரமாக வெந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. இந்த ஃபீலை வெளியே யார்ட்டையும் சொல்லவும் முடியல. அடுத்தது கார்த்திக் சரி ஓகே அப்படின்னு நல்லா பிறண்டு படுத்து தூங்கிட்டாராங்க. நல்லாவே தூங்கிட்டாரு. ஒரு 1 மணி இருக்குமா. அவ்வளோ நேரத்துக்கு மறுபடியும் இந்த கார்த்திக் காது ஓரத்தில் யாரோ இந்த கத்துற மாதிரி கேட்டிருக்குங்க. இந்த கத்துற சத்தம் காதை அப்படியே ஜவ்வே கிழிச்சிக்கிட்டு போகிற மாதிரி அவ்வளோ சத்தமாக இருந்திருக்குங்க. இந்த சத்தம் வந்ததுமே கார்த்திக் இது எப்பவுமே கேட்கறதானே அப்படின்னு மெதுவாக திரும்பி பார்த்துருக்காரு. பார்த்தா அதே பொண்ணு தாங்க அவங்க படுத்துட்டு இருக்குங்க. அந்த பொண்ணோட வாய் தான் அசைஞ்சிட்ருக்கு. அந்த பொண்ணு தான் கத்துது. ஏய் ஏய் அப்படின்னு கத்திக்கிட்டே கார்த்திக் எந்திரிச்சிருக்காருங்க. எழுந்துட்டு சுற்றி பார்க்குறாங்க. அவங்களோட அம்மா எங்கே படுத்துட்டு இருக்கிறாங்கன்னே கார்த்திக்கு தெரியவே இல்லையா. ஆனால் அந்த பொண்ணு படுத்துக்கிட்டு திரும்பவும் கத்துதுங்க. இந்த சத்தம் இவரால் தாங்கிக்கவே முடியல. வேகமாக அந்த கட்டில் விட்டு கீழே இறங்குறாருங்க. இறங்கினாலும் இவரோட கால் வந்து தரையில் படுற மாதிரியே இவருக்கு ஃபீலே ஆகலை. ஏதோ காற்றுல பறக்கிற மாதிரியே இருந்திருக்கு. என்னடா இன்னமும் நம்ம காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கேன்னு சுற்றி பார்க்குறாரு. ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. எதுவுமே இவருக்கு தெரியவே இல்லை. உடனே வேகமாக ஓடி போயிட்டு சுவிட்சை போடலான்னு போகிறாரு. இவரோட கையை வேகமாக பட்டார்னு அடித்து கீழே தட்டி விட்ட மாதிரி ஒரு ஃபீல். நல்லாவே கையை வந்து வலிச்சிருக்கு. இப்போது மறுபடியும் இன்னொரு கையை வச்சு லைட்டு போட்டதுக்கு அப்புறமா தான் இவர் அவரோட வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. கால் தரையில் படுற மாதிரி இருந்திருக்கு. சுற்றி பார்க்குறாரு. எதுவுமே இல்லை. இவங்களோட அம்மா படுத்துட்டு இருக்கிறது கண்ணுக்கு தெரியாமல் இருந்துச்சுல. பார்த்தா இவரோட பெட்டுக்கு கீழேயே பாய் போட்டு படுத்துருக்கு. அம்மா இங்கே தானே படுத்துட்டு இருக்கிறாங்க, நம்ம எப்படி இவ்வளோ தூரம் சுற்றி வந்தோம், எப்படி என்னன்றது இவருக்கு புரியலை. மறுபடியும் லைட்டை ஆன்லேயே வச்சுட்டு பெட்டுக்கு வர்றாரு. வந்துட்டு கையை பார்க்குறாருங்க. கையில் அப்படியே ஒரு 4 விரல் பதிஞ்ச மாதிரி அச்சு மட்டும் அப்படியே செவப்பாக இருந்திருக்குங்க. செவந்து போய் ரத்தம் கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்குங்க. இதை பார்த்ததும் இவருக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து வீட்டில் சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்களோட அம்மா வேகமாக எழுப்புறாரு. அம்மா எந்திரிமா சீக்கிரமாக எந்திரிமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அண்ணாத்துக்கு சொல்கிறாரு. அவங்க அம்மா கேட்குறவங்களுக்கு மணி என்ன ஒரு 1:30-2 மணி இருக்கும். எப்படி இருந்திருக்கும். டேய் என்னடா சொல்கிற அப்படின்னு அவங்க அம்மா பதறி போயிட்டு அதன் பிறகு அம்மா இப்போ நடந்துச்சுமா, இப்படிதாம்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு.
பேய் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டியாடா அப்படின்னு அவங்களோட அம்மா ஷாக் ஆகிட்டு அதன் பிறகு வேக வேகமாக ஓடுறாங்க. ஓடி போயிட்டு திருநீர் எடுத்து வந்து இங்கே கார்த்திக்கு வச்சுட்ருக்காங்க. கூடவே இவங்களோட பெட்டை சுற்றி அந்த திருநீரெல்லாம் தூவி விட்டுருக்காங்க. அதன் பிறகும் இவங்களோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா மெயின் டோர்கிட்ட போயிட்டு அந்த திருநீரை கொஞ்சம் கோடு மாதிரி கிழிச்சு விட்டுட்டு வந்து படுத்துருக்காங்க. அதன் பிறகும் இந்த கார்த்திக்கு பிரச்சனை தீர்ந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் வரைக்கும் நல்லா இருந்திருக்காரு. 5ஆவது நாள் என்ன ஆகுதுன்னா மீண்டும் கார்த்திக் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கிறாரு. அன்னைக்கு அவங்களோட வீட்டில் நான்வெஜ்ஜுன்னு செஞ்சுருக்காங்க. கார்த்திக் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டுட்டு அன்னைக்கு கட்டில் வந்து படுத்திருக்காரு. இப்போ 4 நாளாக எந்த பிரச்சனையுமே இல்லைல்ல, மறுபடியும் அதை பற்றி நினைக்க கூட இல்லையாம் அவர். அன்னைக்கு படுத்து கொஞ்ச நேரத்திலேயே யாரோ கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கு. கார்த்திக் வெளியே வா, கார்த்திக் வெளியே வான்னு இவங்களோட அம்மா கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கு. இவங்களோட அம்மா அங்கே ஹாலில் நின்றுட்டு கூப்பிட்ற மாதிரி இருக்குங்க. இவர் பெட்ரூம்லேருந்து பார்க்குறாரு. வா கார்த்திக், சீக்கிரமாக இங்கே வா, சீக்கிரமாக வா அப்படின்னு பதட்டத்தோட பதறி போய் கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கு. கார்த்திக்கும் என்னன்னு தெரியலையே, அம்மா நேரத்துக்கு கூப்பிடுறாங்களே அப்படின்னு வேக வேகமாக பெட்டு விட்டு இறங்கி அங்கே ஹாலுக்கு போகிறாரு. ஹாலுக்கு போயிட்டு ஒரு 2 செகண்ட்லங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அவங்களோட அம்மா எங்கே போனாங்கன்னே தெரியல. அம்மா அம்மானு கத்துறாருங்க. சுற்றி சுற்றி பார்க்குறாரு. லைட் ஆனில் தான் இருக்குது. பார்க்குறாரு, அங்கே அவங்களோட அம்மாவே இல்லை. உடனே கிச்சனில் போய் பார்க்குறாரு, பெட்ரூமில் போய் பார்க்குறாரு, பாத்ரூமில் போய் பார்க்குறாரு, எங்கேயுமே இல்லை. அம்மா நம்மளை கூப்பிட்டாங்களே, எங்கடா போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹால்லேயே நின்று சுற்றி சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா வெளியே இருந்து மறுபடியும் அவங்களோட அம்மா கூப்பிடுறாங்க. கார்த்திக் கதவை தர, ஏன் என்னை வச்சு வெளியே சாத்தின, கார்த்திக் வெளியே வா, கதவை தர அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ இந்த கார்த்திக் இல்லையே, நம்ம அம்மா இங்கே தானே இருந்தாங்க, நம்ம கதவை சாத்தவே இல்லையே அப்படின்னு மெயின் டோரை பார்க்குறாங்க. கதவு லாக்கில் தான் இருக்குது. என்னது இது, நம்ம சாத்தவே இல்லையே, எப்படி அம்மா வெளியே போயிருப்பாங்க, யார் லாக் போட்டிருப்பாங்க அப்படின்ற பயத்தில் மெயின் டோரை ஓப்பன் பண்ணலான்னு போகிறாரு. அப்போது கார்த்திக்கோட பின் சைடில் இருந்து அவரோட தோல் மேலே யாரோ கையை வைக்கிறார். கையை வச்சதுமே வெடுக்கணுங்க. இவர் திரும்பி பார்த்துருக்காரு பயத்தோட. பார்த்தா அங்கே அவங்களோட அம்மா நின்றுட்டுருக்காங்க. சத்தம் போடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின் டோரை திறக்காதுன்னு சொல்லிட்டு பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு வராங்க. நான் இங்கே தாண்டா இருக்கேன், நான் கூப்பிடலடா அப்படின்னு சொல்லிட்டு படுக்கையும் காட்டுறாங்க. பாரு, இங்கே தான் நான் படுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு. இப்போதான் கார்த்திக் புரிஞ்சிருக்கு, அது அவங்களோட அம்மா கிடையாது, அம்மாவோட வாய்ஸில் நம்மளை வெளியே வர வைக்கிறதுக்காக கூப்பிடுற ஆன்மா அப்படின்னு. இதுக்கப்புறம் அவர் வெளியே போவாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கிடையாது. இவருக்கு தூக்கமும் வரலை, பிறண்டு படுக்கிறாரு. இவங்களோட அம்மா முழிச்சிட்டே இருந்திருக்காங்க விடிய. அடுத்த நாள் காலையில் இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரமாகவே எந்திரிச்சு இவங்களோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நிறைய பொருள் எல்லாம் வந்து மந்திரிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. முக்கியமாக இந்த வீட்டு நில வாசப்படியில் கட்டுறதுக்காக கொஞ்சம் பொருளையும் வாங்கிட்டு வந்து துணியில் வச்சு கட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே கார்த்திகைக்கும் தாயத்தெல்லாம் கட்டி விட்டுட்டு திருநீரெலாம் வச்சு விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சரி பிரச்சனை எதுவும் இல்லாத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு கார்த்திகம் ஒரு வாரம் பார்த்துருக்காரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறமா 1 மாதம் ஆகுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்பாடா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எங்கம்மா போனீங்க, என்னம்மா பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவங்க ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க. பொருளெல்லாம் மந்திரிச்சு எடுத்து வந்து கட்டினாங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் மீண்டும் அந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அவங்களோட ஃபேமிலியோடு அங்கே போயிருக்காங்க. போகும்போது மணிமாறனையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இவங்க 2 பேர்த்தோட பேர்லையும் அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு தாங்க இவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அதுலேருந்து இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கு. இப்போவுமே நாங்கள் வந்துட்டு இந்த ஷார்ட்கட்டில் போகிற அந்த வேலையை வச்சுக்கிறதே இல்லை சிஸ்டர். எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஷார்ட்கட் அப்படின்னா கூட ஓகே. அந்த முன்னே போய் மாட்டிக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த ஷார்ட்கட்டை நினைச்சாவே ஒட்டம்பெல்லாம் இப்போ கூட அப்படி செலுத்து போயிருது, அவ்வளோ ஒரு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கார்த்திக் அப்படின்றவங்க தான் நமக்கு இந்த நிகழ்வில் சொல்லியிருக்காங்க. மணிமாறனுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கும் இந்த கனவுல வந்து அந்த பேய் பயமுறுத்தாது, கூடவே அவருக்கும் சில பிரச்சனைகள்லாம் கொடுத்துருக்கு. அதனால தான் அவரையும் அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமா இங்கே மணிமாறனுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லையா, கார்த்திக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போது அவங்க நல்ல ஒரு ஜாப்பில் நல்ல ஒரு சேலரியோட ஹாப்பியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறதா இந்த நிகழ்வை சொல்லி முடிச்சிருக்காங்க கார்த்திக் அப்படின்றவங்க. இந்த நிகழ்வு சொன்ன கார்த்திக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிடலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டுங்க. இது மாதிரியான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டுக்கு என்ன பண்ணணும், நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஓகே கைஸ், இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது திகிலான அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருக்கா, அது நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களா? அப்போ என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க முடியும்.
ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.